வலுக்குதே, இத பத்தி உங்க கருத்து என்னன்னு. அதுக்கு நம்ம துண்டு சீட்டு முதல்வர் அடுக்குமொழியில பதில் சொல்லியிருக்காரு. வலுக்குது ஆனா பழுக்கலன்னு. பழுக்கலன்னா ரூம்ல அடைச்சு புகை போட்டு விட்டுடுங்க, ஒரே நாள்ல பழுத்துடும். யார்கிட்ட வந்து பேசுறாங்க? ஸ்டாலினாவது பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் பழுத்தாரு. அவரோட புள்ள பிஞ்சிலே பழுத்துட்டாருன்றது சினிமாக்காரங்களுக்கும் தெரியும், ஊடக நண்பர்களுக்கும் தெரியும். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிஞ்சிலேயே பழுத்து விட்டார் என்று சினிமா துறையினருக்கு நன்றாகவே தெரியும் என நடிகையும் அதிமுக பேச்சாளருமான விந்தியா பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புள்ள யாரையும் உடைக்க மாட்டேன், இதுதான் பகுத்தறிவுன்னு அண்ணா கத்து கொடுத்தாரு. அந்த அண்ணா பேரை சொல்லிக்கிட்டு இன்னைக்கு கட்சி நடத்துற திமுக காரங்க என்ன சொல்லி தராங்க? சாமி கும்பிடாத, ஆனா தாத்தா சமாதியில மட்டும் தயிர் வடவை, கோவில் வாசல்ல குங்கும பொட்டு வச்சு அழிச்சிடு, ஆனா பொண்டாட்டிய மட்டும் தனியா கோவிலுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே விரதம் இரு. இதுதான் அவங்க சொல்லித்தர பகுத்தறிவு. தனிப்பட்ட வாழ்க்கையில அண்ணா ஒரு நாத்திகர். ஆனா அவர் முதல்வரா பதவியேற்கும் போது, உறுதிமொழி எடுக்கும் போது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லி மக்களுக்கும் அவங்க நம்பிக்கைக்கும் மரியாதை கொடுத்தவர் அண்ணா. ஆனா ஸ்டாலின் கந்தன் முருகனுக்கு விழா அண்ணா போமாட்டாரு. அதே கமல்ஹாசன் வீட்டுல ஸ்டாலினுக்கு ஆட்சி நடத்த நம்பி முதல்வர் ஆக்கல. ஏன்னா கருணாநிதிக்கு நல்லா தெரியும் ஸ்டாலின் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருன்னு. இன்னைக்கு ஸ்டாலின் முடியாம முக்கி போகும்போது கூட அவரோட பையன் உதயநிதியை முதல்வர் ஆக்க மாட்டேன்றாரு. ஏன்னா ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும் உதயநிதி அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருன்னு. ஊடக நண்பர்கள் எல்லாம் போய் ஸ்டாலினை கேட்டிருக்காங்க, உதயநிதி துணை முதல்வர் ஆகணும்ன்ற கோரிக்கை வலுக்குதே, இத பத்தி உங்க கருத்து என்னன்னு. அதுக்கு நம்ம துண்டு சீட்டு முதல்வர் அடுக்குமொழியில பதில் சொல்லியிருக்காரு. வலுக்குது ஆனா பழுக்கலன்னு. பழுக்கலன்னா ரூம்ல அடைச்சு புகை போட்டு விட்டுடுங்க, ஒரே நாள்ல பழுத்துடும். யார்கிட்ட வந்து பேசுறாங்க? ஸ்டாலினாவது பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் பழுத்தாரு. அவரோட புள்ள பிஞ்சிலே பழுத்துட்டாருன்றது சினிமாக்காரங்களுக்கும் தெரியும், ஊடக நண்பர்களுக்கும் தெரியும். இல்லைன்னா அப்பா இந்த பக்கம் அமெரிக்கா போன உடனே அவர் ஆசைப்பட்ட கார் ரேஸ் நடத்தி முடிச்சிருப்பாரா? தெரியாம தான் கேட்கிற. சென்னை கார் ரேசிங் கம்பெனின்ற ஒரு தனியார் நடத்தின ஒரு ரேஸுக்கு எதுக்காக கார்பரேஷன்ல இருந்து காவல்துறை வரைக்கும் மொத்த கவர்மெண்ட்டும் இவ்வளவு தீயா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.